கணக்கறிக்கை தூக்கி எறியப்பட்டதால் பரபரப்பு. IMF திட்டங்கள் அமல்படுத்தப்படாவிட்டால் நிலையான பொருளாதார மீட்பு சாத்தியமில்லை. பந்துல குணவர்த்தன. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு. பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறையில் வைத்திருப்பதற்கான எழுத்தடி பூத்தியா? ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சந்தேகம். தமிழரசுடன் இணைந்து பயணிக்க நாம் தயார், ஆனால் கொள்கை அவசியம். மணிவண்ணன் வலியுறுத்தல். புதிய பயங்கரவாத தடை சட்ட வரைவு ஆபத்தானது. பாதுகாப்புத்துறைக்கு அதீத அதிகாரம். அம்பிகா சுட்டிக்காட்டு. ஊழலை மறைப்பதற்காக கணக்காய்வாளர் நாயகத்தின் நியமனம் திட்டமிட்டு காலம் தாழ்த்தப்படுகிறது. முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. சிவப்பு பட்டியல் குற்றவாளிகளில் ஒருவர் நாட்டுக்கு. தீபாவளிக்கு தீர்வு வரும் என்று அன்று நம்பினோம். தற்போதைய அரசியல் நகர்வுகளை விமர்சித்த சாணக்கியன். நாமளுக்கு இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கு ராஜதந்திர அழைப்பு விடுக்கப்படவில்லை. சர்ச்சையை கிளப்பியுள்ள பதிவு. சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மூத்த உறுப்பினர்களுக்கிடையில் சந்திப்பு. அனுர் ஆட்சியில் தவிடு பொடியாகிய மக்களின் எதிர்பார்ப்பு. ரமேஷ் பத்ரண்ண பகிரங்கம். புதிய கூட்டணியில் சஜித் அதிக பொறுப்புகளை ஏற்பார். ஹரின். இலங்கை தமிழரசு கட்சியுடன் நாம் இணைந்து பயணிக்கவும் எதிர்வரும் தேர்தல்களில் சேர்ந்து போட்டியிடவும் எந்த தடையுமில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் அங்கு ஆட்சி அமைத்தோம். அதேபோன்று வேறு உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியுள்ளோம். இதை மறுக்க முடியாது. அதே நேரம் எதிர்வரும் தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் நாம் ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை. அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி தேர்தல் அரசியலுக்குள் மட்டுமே சிக்கிக் கொள்ளாமல் ஒரு கொள்கையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் முன்னிலைப்படுத்தி ஒரு வலுவான அணிதிரட்டலை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் நாங்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிப்பதில் எந்த தடையும் இருக்காது என்றார். சர்வதேச போலீசாரினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த குற்றவாளியொருவர் இந்தியாவிலிருந்து நேற்று விமானம் மூலம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அழைத்து வரப்பட்ட பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் வாழைத்தோட்டம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர் வாழைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபருக்கு எதிராக பல கொலைகள், கொள்ளைச் சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேகநபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபரின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் ஆரம்பமானது. சபை நடவடிக்கைகளின் ஆரம்பத்தில் கணக்கறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு சபை ஆரம்பத்தின் போது கணக்கறிக்கையை வழங்குவதால் அதில் உள்ள பிழைகளை உடனே கண்டுபிடிப்பது கடினம் என்றும் அந்த கணக்கறிக்கையை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னைய நாட்களில் வழங்க வேண்டும் என்றும் பிரதேச சபை உறுப்பினர் பகிரதன் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட தவிசாளர் ஜெசீதன் கணக்கறிக்கையில் தவறு உள்ளது என்றால் அந்த அறிக்கையை சபையில் முன்மொழிந்து வழிமொழிய முன்னர் அதனை சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் என கூறினார். அதே நேரத்தில் தவிசாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. இதன்போது குறித்த உறுப்பினர் தனது கையில் இருந்த கணக்கறிக்கையை தூக்கி சபையில் வீசி எறிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட உள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்ந்தும் பாதுகாப்பு துறையினருக்கு அதீத அதிகாரங்களை வழங்கும் சட்டவரைவாக காணப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்திரணி அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் தொடர்பாக சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதுகாப்பு துறையினர் தங்கள் விரும்பிய அர்த்தத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்ற ஒரு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சட்டம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரயோகிக்கப்பட்டாலும் கொழும்பில் இடம்பெற்ற அறகலிய போராட்டத்தில் நடந்த அரசாங்கத்தில் பலர் குறித்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதுதான் இந்த சட்டத்தின் ஆபத்து தொடர்பில் தெற்கில் உள்ளவர்கள் உணரக்கூடிய சூழ்நிலை உருவாகியது. தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஒருவரிடம் கடந்த நிலையிலும் நீக்கப்படவில்லை.
தற்போது சில திருத்தங்களை மட்டுமே மேற்கொண்டு அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயருடன் ஒரு வரைவை தயாரித்து முடித்திருக்கின்றார்கள். தற்போது பயன்பாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்களை அடக்கும் ஒரு சட்டமாக செயற்பட்டு வந்திருக்கின்ற நிலையில் தற்போது புதிய வரைவும் அதே செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாரிக்கப்பட்டவை ஆபத்தான விடயம். தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பார்த்தால் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் அநாகரிகமானவர்களுடன் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் இலங்கை சிறைகளில் சித்திரவதை செய்யப்பட்டு பெறப்பட்டுள்ளன. உதாரணமாக கூறினால் 18 வருடங்கள் சிறையில் இருந்த சந்திரபோஸ் என்ற நபர் தன்னை சிறையில் சித்திரவதை செய்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார்கள் என 2023 ஆண்டு மேன்முறையீடு செய்த நிலையில் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். அவரின் உடல் பகுதிகளில் அநேகமான இடங்களில் தழும்புகள் காணப்பட்டமை சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதை காட்டுவதாக அமைந்தது. 2018 கொண்டுவரப்பட்ட வரவில் நீதித்துறையை பலவீனப்படுத்தி போலீசாரின் அதிகாரங்களை உயர்த்துவதற்கான சட்டவரைவு தயாரிக்கப்பட்டது. இந்த புதிய சட்டவரைவில் விரைவில் ஒரு மனிதனுடைய நடமாடும் சுதந்திரத்தை போலீசார் தீர்மானிப்பது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் செயற்பாடுகளை தடுப்பதற்கான ஒரு உத்தியாகும். அதேபோன்று பயங்கரவாதம் என்ற சொல் வரையறுக்கப்படாத நிலையில் குற்றம் ஒன்றை ஒருவர் செய்ய பார்க்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்யும் அதிகாரம் பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கப்படுகிறது. கைது செய்யும் அதிகாரம் புதிய சட்டத்திலும் ஆயுதம் தாங்கிய படைகளிலும் காணப்படுகின்ற நிலையில் 24 மணித்தியாலங்கள் வரை அவருக்குரிய பாதுகாப்புகள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுவதாக அமைகிறது. ஏனெனில் ஆயுதப்படைகளால் கைது செய்யப்படும் நபர் ஒருவரை 24 மணித்தியாலத்திற்கு முன்னர் போலீஸ் நிலையம் ஒன்றில் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. புதிய சட்டவரைவில் ஏற்கனவே தடுத்து வைக்கும் அதிகாரத்தை நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறை தீர்மானித்த நிலையில் சிறு திருத்தமாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யாவிட்டால் பிணையில் விடுவிக்கலாம் என்ற ஒரு விடயத்தை சேர்த்திருக்கிறார்கள். அதேபோன்று குற்றம் ஒப்புதல் வாக்குமூலத்தை போலீசார் தாங்கள் நினைத்தவாறு எழுதி வாங்கும் நிலையை மாற்றி நீதிமன்றத்தின் முன் வர வேண்டும், வீடியோ பதிவு மேற்கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. இது எவ்வாறாக இருந்தாலும் புதிய சட்டத்தில் நீதிமன்றம் பிணை வழங்க முடியுமே அல்லாமல் அவரை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கான அதிகாரமற்ற நீதித்துறையாகவே காணப்படுகிறது. ஆகவே பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்ட வரைவும் அடிப்படை உரிமை மீறல்களை புரிவதற்கான ஒரு வரைவாகவே காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் இதுவரை நியமிக்கப்பட்ட பிரதமர்களுடைய அதிக கல்வி தகமை உடையவர் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் என்றும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் ஹரிணியை குறிவைத்து நாட்டின் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற விமர்சனங்களை நாட்டின் அறிவார்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மறைந்த பெருந்தலைவர் ராசம்பந்தன் ஒரு காலத்தில் முன்வைத்த தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கை தற்போதைய ஆட்சியின் கீழ் கேள்விக்குறியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அவர் கூறிய தீபாவளிக்கு தீர்வு கிடைக்கும் போன்ற விடயங்களை பலரும் விமர்சித்தாலும் அதன் பின்னணி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து தெரிவித்தார். முன்னைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான தீவிர நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தீபாவளி அல்லது பொங்கலுக்குள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சம்பந்தன் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறியதற்கு அந்த சூழலே காரணமாக இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடமாகியும் அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என அவர் சாடியுள்ளார். மக்களாட்சியின் முக்கிய அங்கமான மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அரசாங்கம் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகளையே செய்து கொண்டிருக்கின்றன எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் பேசும்போது வரவேற்கத்தக்க கருத்துக்களை கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்றன என்று சாணக்கியன் தெரிவித்தார். கடந்த கால அரசாங்கங்களை விடவும் மோசமான முறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்போதைய ஆட்சியிலும் தொடர்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணி அமைத்த பின்னர் அதன் அதிகப்படியான பொறுப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏற்பார் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தை சுத்தம் செய்யும் சிரமதான பணியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீகொத்தாவிலிருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்திக்கு சென்றவர்கள் மீண்டும் தாய் வீட்டுக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழுக்களை ஒன்றிணைத்து எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து கவனம் செலுத்தி வருகின்றோம். இரண்டு தலைவர்களும் கூடி மீண்டும் ஆராய்ந்த பின்னர் பொறுப்புகளை வகிப்பது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும். எவ்வாறாயினும் சஜித் பிரேமதாச அதிக பொறுப்புகளை வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவது இந்த முறை சாத்தியமாகும் என தாம் நம்பிக்கை கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
அனுரவின் ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவிடுபொடியாகி வருகின்றது. எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரமேஷ் பத்ரன் மொட்டு கட்சி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்கவில்லை. சிரண்டர் கூட்டணியில் களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர் செயற்பட்டார். இந்த நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியுடன் மீண்டும் இணைந்துள்ளார். அவருக்கு காலி எல்பிட்டிய தொகுதி அமைப்பாளர் பதவியை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வழங்கி வைத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ரமேஷ் பத்ரன், நான் மீண்டும் அரசியல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளேன். தாய் வீட்டுக்கு மீண்டும் வந்துவிட்டேன். இனி வலுவான முறையில் அரசியல் பயணம் தொடரும். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிக்கு அதிக வாக்கு வங்கி உள்ள மாவட்டம் தான் காலி மாவட்டம். அங்கு சிறப்பான முறையில் பயணம் தொடரும். இந்த ஆட்சியின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்பு தவிடு பொடியாகி வருகின்றது. எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று மீண்டும் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றை ஒன்றிணைத்து ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவது குறித்து இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது தீர்மானிக்கப்பட்ட கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ்தலத்தில் இட்டுள்ள பதிவில், குறித்த கலந்துரையாடல் மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இது ஒரு வெற்றிகரமான முடிவை நோக்கி நகரும் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கலந்து கொண்டதோடு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தலதா அத்துகோரல, ருவான் விஜயவர்தன, நவீன் திசாநாயக்க, அகில விராஜ் காரியவசம் மற்றும் சகல ரத்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் கடந்த காலங்களில் ஒரே கட்சியின் கீழ் ஒன்றாக பணியாற்றியவர்கள் என்பதுடன் தற்போது நிலவும் அரசியல் சவால்களை எதிர்கொள்ள இவர்களின் ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என இவ்விரு கட்சிகளினது மேனிய உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக எதிர்வரும் தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பலமான மற்றும் ஒருங்கிணைந்த எதிரணி அமைய வேண்டியது அவசியம் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் இந்த இரண்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் பாரம்பரிய வாக்குகளும் சஜித் பிரேமதாசவின் தலைமையிலான தற்போதைய மக்கள் ஆதரவும் ஒன்றிணையும் போது அது ஒரு பாரிய தேர்தல் சக்தியாக உருவெடுக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பெருமளவான உறுப்பினர்கள் தமது நிலைப்பாட்டை கட்சியின் தலைமைத்துவத்திற்கு தெரிவித்துள்ளனர். இரு கட்சிகளும் அடிப்படையில் ஜனநாயக கொள்கைகளை கொண்டவை என்பதால் கொள்கை ரீதியாக ஒன்றிணைவதில் பெரிய சிக்கல்கள் இருக்காது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான சவாலாக இருப்பது தலைமைத்துவ பங்கீடு மற்றும் வேட்புமனு ஒதுக்கீடு ஆகும். அதற்குமே இந்த சந்திப்பில் இதுகுறித்து விரைவாக ஆராயப்பட்டிருப்பதாகவும் மேலும் ரணில் சஜித் சந்திப்பு குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னைய அரசாங்கங்களினால் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத ஒழிப்புச் சட்டமூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் என்பன அவற்றுக்கு எதிராக எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கைவிடப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நடைமுறையிலேயே இருப்பதாக சுட்டிக்காட்டிய இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரன், தற்போது கொண்டுவரப்பட்டிருக்கும் புதிய சட்டவிரைவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறையில் வைத்திருப்பதற்கான ஒரு இழுத்தடிப்பு உத்தியா என சந்தேகம் தோன்றுவதாக தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணேக்கார அறிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் சட்டவரைவு தொடர்பில் ஏற்கனவே தீவிர கரிசனையையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருந்த எம்.ஏ. சுமந்திரன் இச்சட்டவரைவின் பிரகாரம் குறித்த ஒரு நபர் மீது போலீசார் சந்தேகம் கொள்ளும் பட்சத்தில் அவரது சகல இலத்திரனியல் உபகரணங்களையும் பரிசீலிக்க முடியும் எனவும் இது மிகவும் ஆபத்தானதொரு போக்கு எனவும் சுட்டிக்காட்டினார். போலீசாரின் விசாரணைக்கு இது உதவியாக அமைந்தாலும் ஒருவரது சகல இலத்திரனியல் உபகரணங்களையும் ஆராய்வதற்கு இடமளிப்பது என்பது மிகவும் ஆபத்தானதாகும். ஏனெனில் அரசியல்வாதிகள், சட்டத்திறனிகள் என பல்வேறு தொழில் புரிவோரின் தொலைபேசி, கணனி உள்ளிட்ட இலத்திரனியல் உபகரணங்களில் பல ரகசிய தகவல்கள் இருக்கக்கூடும். அவ்வாறு இருக்கையில் நீதிமன்றத்தினூடாக கட்டளை ஒன்றை பெற்று அவற்றை ஆராய்வது வேறு விடயம். ஆனால் அவ்வாறு அனுமதியின்றி தன்னிச்சையாக ஆராய்வது என்பது தனிமனித சுதந்திரத்தையும் சமூகத்தின் சுதந்திரத்தையும் பாதிப்பதாக அமையும் என அவர் கரிசனை வெளியிட்டார். அதேபோன்று முன்னைய அரசாங்கங்களினால் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத ஒழிப்புச் சட்டமூலம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் என்பன அவற்றுக்கு எதிராக எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கைவிடப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் நடைமுறையிலேயே இருக்கிறது என தெரிவித்த சுமந்திரன், எனவே தற்போது கொண்டுவரப்பட்டிருக்கும் புதிய சட்டவரைவையும் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறையில் வைத்திருப்பதற்கான ஒரு இழுத்தடிப்பு உத்தியா என சந்தேகிக்க தோன்றுவதாக குறிப்பிட்டார்.
பௌத்த பிக்குகளை உரிய முறையில் அடையாளம் காணும் வகையில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறான ஒரு அடையாள அட்டை அறிமுகம் செய்வது குறித்து பௌத்த சாசன மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பௌத்த பிக்கு தோற்றமேற்று பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்தும் செயல்கள் தற்போது சமூகத்தில் ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளதாக துணை அமைச்சர் கமஹிதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 3 பீடங்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் முறையான பிக்கு அடையாள அட்டை அறிமுகப்படுத்துவது காலத்தின் அவசியம் என ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிக்கு வேடமிட்ட சில குழுக்கள் அல்லது தனிநபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வழிமுறைகளை பயன்படுத்தி பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்துதல், கேலிக்குரியதாக மாற்றுதல், சமூகத்தில் தவறான புரிதல்களை உருவாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இது ஒரு தீவிரமான சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புத்த சாசனத்தை பாதுகாக்கும் நோக்கில் 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் அனுமதி மற்றும் ஆலோசனையுடன் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் பிக்கு அடையாள அட்டையை விரைவில் அறிமுகப்படுத்த அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்ச எம்பிக்கு இந்திய அரசாங்கத்தால் எவ்வித ராஜதந்திர அழைப்பும் விடுக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்திய குடியரசு தினம் நாளை நடைபெறவுள்ளது. கடந்த 23ஆம் தேதி நாமல் ராஜபக்சவின் ஊடக பிரிவால் இந்திய குடியரசு தின நிகழ்வுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டிருந்தது. அதன்படி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒடிஷா மாநிலத்திற்கு பயணமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது தொடர்பில் நாமல் ராஜபக்ச கட்சியின் கலனி அமைப்பாளர் மிலிந்த ராஜபக்ச தனது சமூக வலைதளத்தில் அவ்வாறு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தேடி பார்த்ததில் உண்மையில் எவ்வித ராஜதந்திர அழைப்பும் நாமல் ராஜபக்ச எம்பிக்கு விடுக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒடிஷாவில் உள்ள KIDD பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடியரசு தின நிகழ்வுக்கே நாமல் உள்ளிட்ட குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகருடன் நாமல் உட்பட குழுவினர் கலந்துரையாடிய படத்துடனே குறித்த பொய்யான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அங்கு கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் நாமல் சிறப்புரையாற்றுவார் என மிலிந்த ராஜபக்ச தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சித்ரல் பெர்னாண்டோ, சாமித்ரணி கிரியல்ல, சதுர கலப்பட்டி மற்றும் பிரசாத் ஸ்ரீவர்தன, முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திக்கு அனுருத்து, சஞ்சீவ் எதிரிமான, சம்பத் அத்துகோரல்ல மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுன அரசியல் குழு உறுப்பினர் மிலிந்த ராஜபக்ச ஆகியோர் அடங்குவர். கணக்காய்வாளர் நாயகத்தின் நியமனத்தை அரசாங்கம் திட்டமிட்டு காலம் தாழ்த்தி வருகிறது. பொதுச் சேவையில் இடம்பெறும் ஊழல்களை மறைப்பதற்காகவே இவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொதுச் சேவையை முழுமையாக அரசியல் மயப்படுத்துவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் என்பது தெளிவாகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கணக்காய்வாளர் நாயகத்தின் நியமனத்தை அரசாங்கம் தொடர்ந்தும் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சியேற்ற முன்னர் கணக்காய்வு வெளிப்படைத்தன்மை குறித்து கூறிய விடயங்கள் அனைத்தும் ஜனாதிபதி மறந்துவிட்டார். கணக்காய்வாளர் நியமனம் தெரிந்தே காலம் தாழ்த்தப்படுகிறது என்பது தெளிவாகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான சகல பொது சேவைகளையும் கணக்காய்விற்கு உட்படுத்த வேண்டியுள்ளது. எனவேதான் அரசாங்கம் தமக்கு தேவையான ஒருவரை கணக்காய்வாளராக நியமிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து பெயர்களும் அரசியலமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. விடயம் தொடர்பான அறிவுள்ள அதேவேளை பொருத்தமான ஒருவரது பெயரை கூட ஜனாதிபதி முன்மொழியவில்லை. கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட்டதால் கோபா குழு என முக்கிய குழுக்கள் எவையும் கூறப்படவில்லை. இவற்றை நன்கு அறிந்திருந்தும் தெரிந்த அரசாங்கம் இந்த நியமனத்தை காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கின்றது. இதனூடாக பொது சேவையை முழுமையாக அரசியல் மயப்படுத்துவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் என்பது தெளிவாக தெரிகின்றது. தேர்தலுக்கு முன்னர் பேசப்பட்ட விடயங்கள், தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறப்பட்ட விடயங்கள் அனைத்து மீறப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் கல்வி சீர்திருத்தங்களை நாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. முறையான திட்டமிடல் ஒன்றை ஆரம்பித்துள்ளமையால் ஏற்பட்ட சிக்கல்களால் ஜனாதிபதி அதனை நிறுத்தியுள்ளார். ஆனால் தற்போது பழி எம்மீது சுமத்தப்படுகிறது. எதற்காக இது நிறுத்தப்பட்டது என்பதை பெற்றோர் ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டும். ஜனாதிபதி தனது முகநூல் பக்கத்தில் எதற்காக இவை நிறுத்தப்பட்டுள்ளன என்பதற்கு 3 காரணிகளை குறிப்பிட்டுள்ளார். அவற்றை விரைவில் நிவர்த்தி செய்து கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எமது கோரிக்கையாகும் என்றார். நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் வெளிநாடுகளில் ஏற்படும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான நிதி வசதி இலங்கையிடம் இல்லை. நாணய நிதியத்தின் செயற்திட்டங்களை அரசாங்கம் முறையாக அமல்படுத்த வேண்டும். இல்லையில் பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான முயற்சி பெற முடியாது என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஹோமகம பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான ரூபாவோ அல்லது வெளிநாட்டு கொடுக்கல்
வாங்கல்களையோ மேற்கொள்வதற்கு தேவையான டாலர்கள் நாட்டில் இல்லை. அத்துடன் அரசாங்கத்தின் இந்த வருட வருமானம் 5.3 டிரில்லியன் ரூபாவாகும். அரசாங்கத்தின் மீளெழும் செலவினம் 5.6 டிரில்லியன் ரூபாவாக காணப்படுகிறது. அதற்கமைய அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு 300 முதல் 400 பில்லியன் ரூபாய் வரை பற்றாக்குறை நிலவுகிறது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட மண்சரிவுகள், சூறாவளி போன்ற உலக தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் யுத்தம் போன்ற வெளிப்புற தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அத்தகைய அதிர்வுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான வலுவான பொருளாதார நிதி நிலைமை எமது நாட்டில் இல்லை. அதற்கமைய நாட்டில் நிலவும் அடிப்படை பிரச்சினை ரூபா மற்றும் டாலர் பற்றாக்குறையாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டங்களை அரசாங்கம் முறையாக செயற்படுத்த வேண்டும். இல்லையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நிலையான மீட்சியை அடைய முடியாது என்றார். மன்னார் சவுத் பார்க் கடல் பகுதியில் சட்டவிரோதமாக இடம்பெற்ற கட்டுமான பணி கடற்றொழிலாளர்களின் எதிர்ப்பு காரணமாக நகரசபை தலைவரின் தலையீட்டுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் சவுத் பார்க் கடல் பகுதியில் கடற்றொழிலாளர்கள் கரைவளை தொழிலில் ஈடுபடும் பகுதியில் நேற்று மதியம் சட்டவிரோதமான கட்டுமான பணியொன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பணங்கொட்டு கடற்றொழில் சங்க தலைவர் பிரதிநிதிகள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் இணைந்து குறித்த கட்டுமான பணி தொடர்பாக சம்பந்தப்பட்ட குழுவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இது ஒரு தனியார் காணி எனவும் அதில் கடல் நீர் பரிசோதனை நடவடிக்கை ஒன்றுக்காக கட்டுமான பணி இடம்பெறுவதாக குறித்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்த கோரி கடற்றொழிலாளர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இதனையடுத்து குறித்த இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நகரசபை தவிசாளர் குறித்த கட்டுமான பணியை பார்வையிட்டதுடன் குழுவினரின் ஆவணங்களை பரிசீலித்தார். இந்த நிலையில் நகரசபையிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறப்படாமல் கட்டுமான பணி இடம்பெற்றதை தொடர்ந்து கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்தி சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து வெளியேற பணித்திருந்தார். அதே நேரம் உரிய ஆவணங்களுடன் இன்று நகரசபைக்கு வருகை தந்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இதுவரை எந்த ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்திருந்தார். அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கனிய மணல் அகழ்வு தொடர்பான ஒரு பிரச்சினை நிலவி வருவதால் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் மக்களை குழப்பும் விதமாக இவ்வாறான செயற்பாடுகளில் எவரும் ஈடுபட வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.